கதைக்களம் எப்படி இருந்துச்சு? ரஜினிகாந்தோட நடிப்பு திறன் எப்படி இருந்துச்சு? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த படங்கள்லயே ஒரு சமூக அக்கறையோடு வந்திருக்கிற படம் லால் சலாம். இன்றைய அரசியல் சூழலுக்கும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசியலுக்கு ஒரு மிகச்சிறந்த படத்தை, வன்முறை காட்சிகளை அதிக அளவில் தவிர்த்து விட்டு படத்தை ரொம்ப மென்மையா கொடுத்திருக்காங்க. ஒரு இந்து இஸ்லாமியருடைய ஒற்றுமை, நம்ம மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் மனிதநேயத்தை நாம் எல்லாருமே ஒண்ணு. கடவுள் வேற, ஆனா ரத்தம் ஒண்ணுதான். ரோட்ல ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா இஸ்லாமிய ரத்தம் கொண்டு வா, இந்து ரத்தம் கொண்டு வான்னு கேட்க போறது இல்ல. நம்ம A1 B பாசிட்டிவ் கொண்டு வா, இல்ல O பாசிட்டிவ் கொண்டு தான் கேட்போம். அப்போ நீங்க ரத்தம் ஒண்ணுதான். நாம ஒன்றுபட்டு நின்றால் நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது. இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், அப்ப சாதி, மதம் எல்லாமே ஒன்னா நின்னா நம்மளை வீழ்த்த முடியாது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, மென்மையா சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு ஒரு 150 கோடி ரூபாய் அவருக்கு இன்னைக்கு சம்பளம் கொடுக்கலாம்னா அதுக்கு அவர் ஒர்த்தபிள் தான் அப்படிங்கிறத படத்துடைய ஒவ்வொரு காட்சியிலும் காட்டுறாரு. அவர் வர்ற காட்சி எல்லாமே அவர் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு இந்த படத்துல இருக்கிறது. ஒரு கெஸ்ட் ரோல்லாம் பண்ணல, படம் முழுக்க வர்றாரு. ரொம்ப ஒரு சிறந்த படமா தான் பாக்குறேன். ஸ்பெஷல் வேற மாதிரி என்ட்ரிலாம் வேற மாதிரி இருந்தது, செமையா இருந்தது. ஐஸ்வர்யா மேமோட படம் அது வேற ஒரு ஜானர். ஃபர்ஸ்ட் லவ் பேஸ்ட், அந்த காமெடி பிளஸ் ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்குன்னா வைராஜ். இந்த படம் எதை நோக்கி போகுது? இது நம்ம ரிலிஜியன் பத்தி வருது. ஸோ நல்லா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உள்ளவங்க எல்லாமே பார்க்கலாம், பார்த்து எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். செந்தில் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு இறந்திருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது, நல்லா பண்ணிருக்காங்க. செம்மையா இருந்தது, செம்மையா இருந்தது. விஷ்ணு விஷால் செம்மையா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா பண்ணிருக்காங்க. விக்ராந்த் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆஹா இல்ல நல்ல கருத்தா சொல்ற மாதிரி தான் இருக்கு படம். ஓகே, தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் ஒரு ஃபேமிலியோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ரொம்ப எமோஷனல் ஹெவியா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சிலிபீல்டு இந்திய திரையுலகத்தில் தலைவர்கள் எவனுமே வரமாட்டானாங்க. இதுதானே உண்மை. கூட நடிக்கிற டிக்கெட் பற்றிலாம் நாங்கள் பேசவே மாட்டோம். தலைவர் செருப்பை மட்டும் கழிச்சு விட்டாருன்னா அதே 200 நாள் பார்ப்போம் நாங்கள். அதுக்குன்னே அவதாரம் எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள். சொல்லுங்க சார். தலைவா எங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கேட்க தலைவா. இந்த 2 கண்ணு இயற்கையை ரசிக்கிற இதையும் நல்ல மெசேஜை ரசிக்கிற ஒரு சக்தியை ஆண்டவன் கொடுத்தாங்கன்னா இந்த படத்தை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. குருடுதான் இருக்கவங்க கூட காதால கேட்டு இந்த படத்தை 100 நாள் ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கான் தலைவா. அந்த அளவுக்கு இருக்கான் தலைவா. சார் அங்கிள பேர் வச்சு கூப்பிடாதீங்க, தீக்குளிச்சுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இனிமேல் தலைவர் தான் கூப்பிடணும். கூகுள்ல தலைவர் தான் போடுறான். நீங்க ரஜினி இருக்கீங்க. அப்ப நான் யாரு? இனிமேல் நாங்கெல்லாம் ஃபேன்ஸ் கிடையாது, அதையும் தாண்டிட்டோம். முரட்டு பக்தர்கள். ஆமா, முரட்டு பக்தர்கள். நாங்க ஜல்லிக்கட்டுக்கு காலை அடக்க மாட்டோம். என் தலைவன் காலுங்க கிடப்போம். அதுக்குதான் எங்க வாழ்க்கையே பிறந்திருக்கு. நான் இடத்துக்கு போறோம். அதான் தலைவா, ரேஸ்ல 100 குதிரை ஓடுற மாதிரி ஒரு கூட பின்னாடி தோத்து போற குதிரை எல்லாம் பல விதமான கமெண்ட்ஸ், மீம்ஸ் எல்லாம் கூகுள்ல போடும். அதை வச்சு ஒரு பொண்ணா பிறந்தவங்க அப்பா மேல இருக்க பாசத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி விமர்சனங்களை வளர்ந்தவன் தான் தலைவன். புரியுதுங்களா? இன்னைக்கு அரசியல் கட்சியா இருக்கட்டும், சமுதாய புரட்சியா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு விமர்சனம் இருந்தா தான் அவர் வளர முடியும். அப்ப அவரே தானே சர்ச் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் கூகுள் சுந்தர் பிச்சைய தலைவர்னு அவர் படம் மட்டும்தான் வந்திருக்கு. நீங்க யார் வேணாலும் போடுங்க, இந்திய திரையுலகத்தில், உலக திரையுலகத்திலே போடுங்க, தலைவர் படம் மட்டும்தான் வர, யாருக்குமே வராது. படத்துல ஆமா அயோத்தி அட்டன் பண்ணாரு. இங்க ஹைதராபாத்ல குறிப்பிட்ட போய் லால் சலாம் வலைக்கும் சலாம்ன்றாரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏங்க ராமரை கும்பிட்டதை கேக்குறீங்க, ஹைதராபாத்ல போய் லால் சலாம் வலைக்கும் சலாம் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாரு? உங்க குடும்பத்துல எல்லாம் சாந்தி அடையணும், லால் சலாம்னா வலைக்கும் சலாம்னா நாங்களும் உங்க சாந்தியை பெறணும்னு சொன்னாரு. அதை பத்தி எதுவும் சொல்லியே. ஒரு பக்கத்தை மட்டும் விமர்சிக்காதீங்க, 2 பக்கமும் பாங்க. உடம்புல உறுப்பு இருந்தா ஒரு கை லெப்ட் ரைட்னு இருக்கும், கால் இருந்தா லெப்ட் ரைட் இருக்கும், கண் இருந்தா லெப்ட் ரைட் இருக்கும். அந்த மாதிரி இந்துவும் இருக்கும், முஸ்லீம் இருக்கும். 2 ஒத்துமை தானுங்க. அந்த ஒத்துமையை அதிகமா மெசேஜ் பண்ணுங்க. நீங்க தான் மீடியாக்காரங்க தான் அதிகமா போடணும். இதை இந்த மாதிரி மெசேஜ் இது வரைக்கும் அமெரிக்காவா இருக்கும், கனடாவா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும், எந்த சினி ஃபீல்டில் இருக்கணும் இவ்வளவு தைரியமா இந்த கேரக்டர் நடிச்சு இது வரைக்கும் வரலாறே கிடையாது.
இது வரைக்கும் வரலாறே கிடையாது. இந்த வரலாறை வந்து மைல்கல்லா பதிச்சவர் அவர். அதனால தான் 10th சிபிஎஸ்சி சிலபஸ்லையும் +2 சிபிஎஸ்சி சிலபஸ்லையும் போட சொல்லி கல்வித்துறை அமைச்சரை வந்து கோரிக்கை கொடுக்கலான்ட்டு நுங்கம்பாக்கம் நோக்கி எங்க பயணம் போகுது. அதுக்கு முன்னாடி பாய்ஸ் கார்டன் உருண்டுல போய் அங்க பிரச்சனை, அதான் திருப்பதியில தான் அங்க பிரச்சனை. அது யூடியூப் மீம்ஸுங்க, யூடியூப் ட்ரெண்டிங்காக பண்ணது. அது ஏற்கனவே செட் பண்ண தானே, நீங்களா செட் பண்ண தானே, புரியுதுங்களா? ரேஷன் இருந்தா 100 குதிரை கூட ஓடதாங்க செய்யும். ஜெயிக்கிறது நம்பர் 1 தானேங்க. சிகரெட்ல 100 சிகரெட் விற்கும், கோல்ட் பேக்கிங் தானே காஸ்ட்லி ஆகுது. ஏன்னு போய் கேக்குறீங்களா கடையில? ரபால 5 ரூபா கொடுத்து வாங்கி குடியில. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அந்த சிகரெட்டே தலைவர் விடுற புகை இருக்கு பார்த்தீங்களா, அது மேகமா போய் ஆவியா ஏறி இயற்கையா வந்து மக்களுக்கு மழை தருது. அவர் ஊர்ற சிகரெட் புகை தான். தேவனே வந்து அங்கேருந்து ஆசிரிக்கிறான், தேவலோகம் செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி அதான் ஏற்கனவே சொன்னேன், நின்னா பொதுக்கூட்டம், நடந்த ஊர்வலம், படுத்தா பந்து. புரியுதுங்களா? ஹைதராபாத்ல குதுப்பினாரு, என் தலைவனை தைரியம் தான் முறைச்சிப்பாரு. யாரு? நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோங்க. தலைவர் காலை மட்டும் அமிச்சிங்கன்னு வச்சுங்களேன், 2.5 மணி நேரம் உட்காந்து டெய்லி நாங்க உள்ள படம் பாக்குறவங்களே ஷூ சாக்ஸ்லாம் கட்டி கை கட்டின்னு தான் படம் பார்த்தோம். இன்னும் உள்ள போன உடனே பக்தி வருது இல்ல, தலைவர் பார்த்த உடனே பக்தி வருது. அதுக்கப்புறம் நாங்க கோவில் உள்ள கடவுளை பார்க்க போயிட்டு, கடவுள் பக்கத்துல அபிஷேகம் பண்ணாங்களா, பால் அபிஷேகம் ஊத்திச்சா, தண்ணி ஊத்திச்சாலாம் பார்க்கறதுலாம் நேரம் கிடையாதுங்க. நாங்க உள்ள போயிட்டாலே சாமி கும்பிட போவோம். அவர் வீடு இல்லைங்க, கோவில். அவரை வீடு வீடுன்னு சொல்லாதீங்க, தேவையில்லாம ஸ்டேஷன்ல, லோக்கல் ஸ்டேஷன்ல ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். வீடு இல்ல, கோவிலுங்க. எத்தனை வாட்டி சொல்றது நானு? ஆஸ்கார் அப்படி உருட்டி அப்படி தூக்கி போட்டு இங்க வச்சோம்னா அமெரிக்கால போய் ட்ரம்ப் மூஞ்சில விடணும். இதுக்கு அவார்டே கிடையாது, இனிமேல் கண்டுபிடிக்கணும். இனிமேல் உலக கவுன்சிலிங், நேஷனல் கவுன்சிலிங் இருக்கு பாத்தீங்களா, சிலிபீல்டு, அவன் இனிமேல் கண்டுபிடிக்கணும். ஒலிம்பிக்கா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆளா இருக்கட்டும், இனிமேல் தலைவருக்கு அவார்டே கொடுக்க முடியாது. தலைவர் படத்தை ஒண்ணு அவார்டா எல்லாருக்கும் கொடுக்கலாம். யாருக்கு? மைக் டைசனு, டைட் ப்ரூஸ்லி, ஜோ பிடன், அவங்களுக்கே கொடுக்கலாம். இல்ல இனிமேல் அவங்க வந்து அவங்க நாட்டு கொடியை குத்தி கூடாது நெஞ்சில. தலைவன் படத்தை லால் சலாம் குத்திடணும். தலைவரா என்ன தலைவா கேள்வி? தலைவர்னா அவர் ஒருத்தர் தாங்க. அந்த மாதிரி கேள்வியே கேட்காதீங்க இனிமே. தலைவா ஒரே கேள்வி கேட்காதீங்க அவருக்கு. உங்களுக்கு இங்க வந்த மீடியாக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நீங்களே உங்க கூகுள்ல போடுங்க. வேற எவன் படமாவது காமிச்சிச்சுன்னா நான் இந்திய குடியுரிமை ரத்து பண்ணிடுறேன், நான் எல்லாரும் போயிடுறேன். உங்களுக்கு அதுக்கு தில்லுக்குதா? கூகுள்ல போடுங்க தலைவர் யார் படம் வருதுன்னு. திருப்பதி எதுக்கு போறீங்க? இல்ல திருப்பதி பெருமாள் பார்க்க தானே போறீங்க. பெருமாள் மாதிரி வேற ஒருத்தர் இருப்பாரு நம்புவீங்களா? திருச்செந்தூர்ல முருகரு, ரோகிணியில ஜெயிலரு, நிறைய முருகர். திருச்செந்தூர்ல முருகரு, ரோகிணியில ஜெயிலரு, நிறைய. அதான் 100 குதிரை ஓடலாங்க ரேஸ்ல, ஜெயிக்கிறது ஒரு குதிரை. சொல்லுங்க. அதான் சொல்றேன், படம் இல்ல மக்களுக்கு ஒரு பாடம். இன்னில 100 நாள், இன்னில 100 நாள் அர்ச்சனை டிக்கெட். இது வந்து சினிமா டிக்கெட் கிடையாது, அர்ச்சனை டிக்கெட். நாங்க போர்டே எடுத்து வச்சிருக்கோம், திருப்பதி மாதிரி, வே டு ஸ்பெஷல் தர்ஷன், வே டு ரஜினிகாந்த் டெம்பிள். யாருல சொன்னது? இல்ல நீங்க வந்து இல்ல நீங்க பாத்தீங்களா? அதாவது பாத்தீங்களா? ஏங்க நாங்க பண்ணாததே கிடையாதுங்க. அப்ப நீங்க உங்களுக்கு சின்ன வயசுல தலைவா தலைவா இங்க வா தலைவா மாலை அவ்வளவு போட்டுருக்காங்க. தலைவா 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 வாட்டர் பாட்டில் குடுத்தா. தலைவா தலைவா இங்க வாங்க. காலையில சாப்பாடு குடுத்தா இல்ல இல்ல கேள்வியே தப்பா இருக்கு. ஒரு நிமிஷம். நீங்க தலைவர் பிறந்த நாளைக்கு அன்னதானம் கொடுக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க எவ்வளவு நேரம் இது வந்து ஒரு சமுதாய படமா தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா நினைக்கிறது நான் நினைப்பே வந்துச்சு, எந்த மதத்துக்கு யாருக்கிட்டையும் வந்து எதுவும் பேசக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்ற அந்த எடுத்துக்காட்டு தான் இது. ஆனா அருமையா நல்ல தலைவர் வந்து முஸ்லிமா நடிச்சாலும் இந்து மதத்துக்கு அப்படியோ முஸ்லிம் மதத்துக்கு இப்படியே இருக்கிறாரு. ஆனா 2 மதத்தையும் சேர்த்து அவர் ஒன்னா காட்டிட்டாரு. அது வந்து அவங்க டைரக்ஷன்ல இல்ல, இது வேற மாதிரி காட்டிட்டாங்க. வேற மாதிரி காட்டிட்டாங்கன்னா ஒரு கிரிக்கெட்டே நம்ம ரசிக்கிறங்க, கிரிக்கெட்டே தந்து வச்சுட்டாங்க. இந்த மூட நம்பிக்கை, சாமி கும்பிட்டு மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்க பத்தியா, அதையும் தந்து நடுவுல வச்சுட்டாங்க. அது நம்ம சொல்ல தேவையில்ல. தலைவர் ரசிகர் நான் படிக்காதவன்ல இருந்து ரசிகர்,
இப்போ எனக்கு ஒரு 53 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன், எப்போ தலைவர் ஒரு லைட்டா ஒரு ஃப்ரேம்ல காட்டினா கூட என்ன சொல்றேன், சூப்பர்ன்றவேன். அது என்ன கேட்கறத விட மற்றவங்களை கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. ரஜினி மாஸ் சார், ரஜினி சூப்பர் ஸ்டார், மாஸ் தான். படம் தான். அது டைரக்ஷன் சூப்பரா இருக்கு. டைரக்ஷன் அடுத்தவங்க டைரக்ஷன் சொல்ல ஓகே, சூப்பர். அருமையான படம் சார், அருமையான கருத்து. அல்லாவும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான். அதை பத்தி பேசுற மாதிரி இல்லை.